ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்டைலில் வந்து அம்மா சூப்பராக நமக்கு வந்து ஒரு போண்டா செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அந்த போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கு பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, இது மாதிரி கட் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக அரியறது தான் இதுக்கு முக்கியமான விஷயம். அம்மா வந்து எப்போதுமே வந்து ஸ்நாக்ஸ் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இதுக்கு வந்து வீட்டிலையே அரைச்ச கடலை மாவு 2 கப்பு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் சோடா பூவும் 1 ஸ்பூன் வந்து நெய். இந்த நெய் கலக்கிறது நல்ல வாசமாகவும் இருக்கும், அதிக கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி எல்லாத்தையும் அந்த வெங்காயம் முட்டைக்கோஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றாமல் தண்ணியை தெளித்து பிசைகிறாங்க. ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது தண்ணியை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து பொலன்னு இருக்கிறாப்புலையும் இருக்கக்கூடாது. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுலையே தெரியும், நம்ம ஜஸ்ட் உருட்டி போடுற லெவலுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு உருட்டி போட்டிருக்காங்க. இந்த போண்டா வந்து ஈவினிங் டைமிங்கில் ஒரு டீயோடு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் எடுக்கணும். நல்ல இந்த கோல்டன் கலரில் வந்தோன்னே எடுக்கணும். இது பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் தட்டு காலி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Bye.